எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டூயல் சைக்கிள். ஸோ டூயல் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மிக்சடு சைக்கிள் ஒரு லிமிட்டட் ப்ரெஷர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிவி டயக்ராம் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ், 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 கம்ப்ரஸ் ஆகிறதால என்ன ஆகும் அப்படின்னா த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகுது, கம்ப்ரஸ் பண்ணும்போது அதிகமாகும், ஓகேங்களா. ஸோ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் T1லேருந்து T2க்கு டெம்பரேச்சர் என்ன ஆகும், அதிகமாகும். இனிஷியல் டெம்பரேச்சர் T1 இங்கே போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும், ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரெஷர் P1லேருந்து P2க்கு என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ என்ன கம்ப்ரஸ் ஆகுது. வால்யூம் என்ன பண்ணும்போது வால்யூம் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், V1லேருந்து V2க்கு கம்மியாகும், ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம எந்த ஹீட்டும் ஆட் பண்ண மாட்டோம், இது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், ஓகேங்களா. அப்போ என்ட்ரோபி எப்படி இருக்கும், 1 to 2 என்ன ஆகும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது S1 தட் இஸ் ஈக்குவல் டு S2, 1 to 2, ஓகேங்களா. ரைட். அடுத்து செகண்ட் ப்ராசஸ் 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஹீட் சப்ளைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஹீட் சப்ளை பண்ணுவோம், 2 to 3, 3 to 4. இது ஹீட் சப்ளைட் 1, இது ஹீட் சப்ளைட் 2. ஸோ QS1 QS2ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். ஸோ இங்கே ஹீட் ஆட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இந்த 2 to 3 போகும்போது என்ன ஆகும், அதிகமாகும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் என்ன ஆகுது, இங்கேருந்து இங்கே மேலே போகும்போது அதிகமாகும், ஓகேங்களா. ஹீட் ஆட் பண்ணும்போது P2லேருந்து P3க்கு போகும்போது அதிகமாகும். வால்யூம் என்ன ஆகுது, V3 தட் இஸ் ஈக்குவல் டு V2, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் வால்யூம் V3 தட் இஸ் ஈக்குவல் டு V2. ஸோ இந்த இடத்துல ஹீட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஹீட் அடிஷன் QS1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QS1 தட் இஸ் ஈக்குவல் டு M, ஓகேங்களா, மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் CV வேல்யூ, ஓகேங்களா, 0.718 ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ இன்ட்டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இங்கே என்னது T3 மைனஸ் T2. ஸோ ஹீட் அடிஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 to 3 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் 3 to 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் ஹீட் அடிஷன், ஓகேங்களா. இப்போ P3 தட் இஸ் ஈக்குவல் டு P2. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷருங்கிறதால P3 தட் இஸ் ஈக்குவல் டு P2. ஸோ ஹீட் ஆட் பண்ணும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T3 to T4 போகும்போது என்ன ஆகும், அதிகமாகும். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் T3 to T4, ஓகேங்களா. ஸோ வால்யூம் இந்த பக்கம் போகும்போது வால்யூம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ வால்யூம் வந்து V3 to V4 போகும்போது அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல ஹீட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா QS2 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் CP வேல்யூ 1.005 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின், ஓகேங்களா. ஸோ இன்ட்டு இங்கே டெம்பரேச்சர் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T4. ஸோ அந்த மினிமம் டெம்பரேச்சர் T4 மைனஸ் T3. ஸோ ஹீட் சப்ளைடு 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஹீட் சப்ளைடு 2 என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா. அடுத்து இதில் 4 to 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த 2 to 3க்கு என்ட்ரோபி டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆட் பண்ணுறதால என்ட்ரோபி என்னாகும், அதிகமாகும். அட் த சேம் டைம் 3 to 4 ஹீட் அடிஷன் ப்ராசஸ் என்ட்ரோபி வில் இன்க்ரீஸ் 3 to 4. ஸோ 4 to 1 வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ 5 to 1 வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறதால என்ட்ரோபி என்னாகும், கம்மியாகும், ஓகேங்களா. ஸோ ரைட். ஸோ 4 to 5 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகிறதால டெம்பரேச்சர் T4லேருந்து T5க்கு என்ன ஆகும், ட்ராப் ஆகும். T4லேருந்து T5க்கு ட்ராப் ஆகும். அட் த சேம் டைம் ப்ரெஷர் என்ன ஆகுது, இங்கே மேக்ஸிமம் வரைக்கும் போக போக கம்மியாகும், P4 to P5. ஸோ வால்யூம் இந்த டைரெக்ஷனில் போனாலே அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ V4லேருந்து V5க்கு அதிகமாகும், ஓகேங்களா. ஸோ இது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 to 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், ஹீட் ரிஜெக்ட் பண்ணுறதால இது கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லிட்டாங்க, V5 தட் இஸ் ஈக்குவல் டு V1, ஓகேங்களா. ரைட். அட் த சேம் டைம் பாருங்கள் ப்ரெஷர் என்ன ஆகும், கம்மியாகுது. இங்கே P5 கீழே டவுனோட வர என்ன ஆகும், கம்மியாகும். ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக கம்மியாகுது, P5 to
P1 வரும்போது கம்மியாகும். ஹீட் ரிஜெக்ட் பண்ணுறதால டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ டிக்ரீஸ். T5லேருந்து T1க்கு என்ன ஆகுது, குறையுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இல்லையா, அப்போ ஹீட் ரிஜெக்ஷன் QR கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன ஃபார்முலா, எம், இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இல்லையா, அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் 0.718 இன்ட்டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் T5 மைனஸ் மினிமம் டெம்பரேச்சர் T1. இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், இந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், எஃபிஷியன்சி வந்து என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் டிவைட் பை ஹீட் சப்ளைடு. அப்போ ஒர்க் டன்னுங்கிறது என்னது, ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைட் பை ஹீட் சப்ளைடு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் டூயல் சைக்கிள், ஸோ ஹீட் சப்ளைடு, ஸோ டோட்டல் ஹீட் சப்ளைடு இருக்குது, ரெண்டு ஹீட் சப்ளைடு. ஸோ QS1 ப்ளஸ் QS2. ஸோ MCV T3 minus T2 plus MCP T4 minus T3. ஓகேங்களா. மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் என்ன ஃபார்முலா, MCV T5 minus T1. ஸோ டிவைட் பை டோட்டல் ஹீட் சப்ளைடு MCV T3 minus T2 plus MCP T4 minus T3. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும், 1 மைனஸ் ரிமைனிங் என்ன இருக்கும், MCV T5 மைனஸ் T1 டிவைடட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பொதுவானது இல்லையா, அப்போ டிவைடில் திரும்பவும் இருக்கும் MCV T3 மைனஸ் T2 MCP T4 மைனஸ் T3. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் காமனாக என்ன பண்ணுறேன், MCVயை வந்து வெளியில் எடுத்துடுறேன் ப்ராக்கெட் விட்டு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், MCV இருக்கும், வெளியில் எடுத்துடுறேன். ஸோ அப்போ ரிமைனிங் உள்ளே இருக்கிறது T3 T2. ஓகேங்களா. ப்ளஸ் M வெளியில் எடுத்தாச்சு. ஸோ CP அப்படியே இருக்கும், இங்கே CV இல்லைன்னு வெளியில் எடுத்திருக்கோம், அப்போ CVயில் டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ T4 மைனஸ் T3 உள்ளே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், MCVக்கு என்ன ஆயிரும், கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் T5 மைனஸ் T1 டிவைட் பை T3 மைனஸ் T2, அதுக்கப்புறம் CP by CV that is equal to gamma. ஸோ T4 மைனஸ் T3. இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் டூயல் சைக்கிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ என்ன பண்ணோம், இதை வந்து எஃபிஷியன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ரஷன் ரேஷியோ அண்ட் ப்ரெஷர் ரேஷியோ, எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ, அதுக்கு என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ அது வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு சொல்லுவோம். ஸோ V1 by V2 டோட்டல் வால்யூம் டிவைட் பை கிளியரன்ஸ் வால்யூம். இங்கே டோட்டல் வால்யூம்ங்கிறது V1 டிவைட் பை கிளியரன்ஸ் வால்யூம்ங்கிறது V2. ஓகேங்களா. ஸோ இங்கே V1 எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V5ன்னு சொல்லலாம். ஸோ கிளியரன்ஸ் வால்யூம் V3. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா. ஏன்னா இங்கே V2 தட் இஸ் ஈக்குவல் டு V3, V1 தட் இஸ் ஈக்குவல் டு V5. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சேர்ந்து R தான். அடுத்து வந்து ப்ரெஷர் ரேஷியோ. ஸோ ப்ரெஷர் ரேஷியோ K. ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த P3 டிவைட் பை P2. ஸோ P3 டிவைட் பை P2 இஸ் அ ப்ரெஷர் ரேஷியோ. ஓகேங்களா. ரைட். ஸோ P3 தட் இஸ் ஈக்குவல் டு P4. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதில் P4 டிவைட் பை P2 கூட என்ன பண்ணலாம், எழுதலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரேஷியோ ரோ. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வால்யூம் அட் தி பாயிண்ட் ஆஃப் கட் ஆஃப் V4, இங்கே கட் பண்ணுற இல்லையா, ஃபியூல் கட் பண்ணுற V4 டிவைட் பை V3ன்னு எழுதலாம். ஆர் V3 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, V2. ஸோ எல்லாமே கட் ஆஃப் ரேஷியோ தான். அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. ஸோ V5 டிவைட் பை V4 தான் எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ இந்த V5 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V5 வந்து V5 தட் இஸ் ஈக்குவல் டு V1. ஓகேங்களா. டிவைட் பை V4. நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் V2ஆல்
டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸோ இதில் பாருங்கள் V1 டிவைட் பை V2. இந்த V1 பை V2ங்கிறது எப்படி எழுதலாம்? R. ஓகேங்களா? டிவைட் பை இந்த V2 பை V4. V4 பை V2னா ரோ. ஸோ V2 இதோட ரெசிப்ரோக்கலாக இருக்குது. V2 பை V4னு இருக்குது. அப்போ R பை ரோ. அப்போ எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ வந்து R பை ரோன்னு என்ன பண்ணலாம்? எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராசஸ் 1 to 2க்கு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம். ஓகேங்களா? PVT ரிலேஷன் வச்சு T2 தட் இஸ் ஈக்குவல் டு R பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T1. ஓகேங்களா? இது T2க்கு ஃபார்முலா. அடுத்து 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இல்லையா? அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? P2 V2 டிவைட் பை T2 தட் இஸ் ஈக்குவல் டு P3 V3 டிவைட் பை T3. ஸோ இங்கே என்ன கான்ஸ்டன்ட்? வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த T3 மேலே கொண்டு வந்துடுங்க. T3 டிவைட் பை T2 P3 டிவைட் பை P2 ஆகிடும். ஸோ இப்போ ஏற்கனவே நான் இப்போ T3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T3 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ P3 பை P2. ஸோ P3 பை P2 நான் என்ன எழுதியிருக்கேன்? P3 by V2 pressure ratio K. So K into T2. So T2க்கு என்ன ஃபார்முலா? R into gamma minus 1 into T1. ஸோ T2க்கும் என்ன பண்ணிட்டோம்? ஃபார்முலா வந்து எழுதிட்டோம். ஸோ அடுத்து ப்ராசஸ் 3 to 4 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ இதுக்கு எழுதுங்க ஃபார்முலா P3 ஸ்டார்டிங் ப்ராசஸ் V3 டிவைட் பை T3 தட் இஸ் ஈக்குவல் டு P4 V4 டிவைட் பை T4. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஏன்னா 3 to 4 வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ T4 பை T3 தட் இஸ் ஈக்குவல் டு V4 டிவைட் பை V3ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே V4 பை V3 என்னன்னு இருக்குது? ரோன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன்? ரோன்னு எழுதிக்கிறேன். ரோ. ஓகேங்களா? ஸோ T4 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ரோ இந்த T3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா T4 தட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு T3. ஸோ ரோ அப்படியே வச்சுக்கிறேன். T3க்கு என்ன ஃபார்முலா? K R பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T1. ஸோ T4 வேல்யூ என்ன பண்ணியாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T5 வேல்யூ. ஸோ T5 வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ T5 ஸோ T5 ஸோ 4 to 5 வந்து ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். ஸோ ஐசென்ட்ராபிக் ரிலேஷன் எழுதுகிறேன். ஸோ இங்கே 5னா இங்கே V வரும்போது 4. ஸோ பவர் காமா மைனஸ் 1 T5 தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ V5 பை V4. ஸோ V5 பை V4 வந்து R பை ரோ. ஆனால் இங்கே V4 பை V5 இருக்குது. இது ரெசிப்ரோக்கல். அப்போ ரோ மேலே வந்துடும். ஓகேங்களா? R கீழே கொண்டு வந்துடுங்க. -1 இன்ட்டு இந்த T4 இங்கே மல்டிபிளில் கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த T4க்கு என்ன வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க? ரோ. ஓகேங்களா? K R பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T1. ஸோ இப்போ இது பவரில் 1 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இது ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இந்த R பவர் காமா மைனஸ் ரெண்டுத்துக்கும் பொதுவானது, இதுக்கும் பொதுவானது. ஸோ இங்கேயும் என்ன இருக்கும்? பவர் காமா மைனஸ் 1 இருக்குது. ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது ரோ பவர் காமா இன்ட்டு K T1. ஸோ T5 வேல்யூ என்ன பண்ணியாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ T1 T2 T3 T4 T5 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு அந்த எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் போய்ட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 மைனஸ் ஸோ T5க்கு ஃபார்முலா ரோ பவர் காமா இன்ட்டு K இன்ட்டு T1. ஸோ மைனஸ் T1 டிவைட் பை T3க்கு ஃபார்முலா K into R power gamma minus 1 into T1 minus T2. So R power gamma minus 1 into T1. So plus comma T4. So T4 that is equal to rho into K R power gamma minus 1 into T1 minus T3 K into R power gamma minus 1 into T1. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் காமனாக இருக்கிறது T1 காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ ரோ பவர் காமா இருக்கும் இன்ட்டு K -1. ஏன்னா T1 வெளியில் எடுத்துட்டோம். டிவைட் பை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா T1 இருக்குது. ஸோ இங்கேயும் T1 இருக்குது. T1 எல்லாத்துலேயும் T1 இருக்குது.
அதுக்கப்புறம் வேறு என்ன காமனாக இருக்குது, ஆர் பவர் காமா மைனஸ் ஒன், ஆர் பவர் காமா மைனஸ் ஒன், ஆர் பவர் காமா மைனஸ் ஒன். இப்போ T1 ஆர் பவர் காமா மைனஸ் ஒன் வெளியில் எடுத்துருங்க. அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், கே மட்டும்தான் இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வெளியில் எடுத்துட்டா அப்போ 1 மட்டும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோ இருக்கும், கே இருக்கும், அப்படியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே கே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா T1 வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இது 2 வெளியில் எடுத்துட்டோம், வெறும் கே மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த T1 கேன்சல் பண்ணிவிடுங்க. ரோ பவர் காமா இன்ட்டு கே மைனஸ் 1 டிவைட் பை இதில் ஆர் பவர் காமா மைனஸ் 1. ஸோ இதில் கே மைனஸ் 1 அப்படியே இருக்கும். ப்ளஸ் ரெண்டுத்துலேயும் கே காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த காமா இருக்கு இல்லையா, இந்த காமா இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா, அது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரோ மைனஸ் 1 இங்கே காமா இருக்கும், இந்த காமா. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் டூயல் சைக்கிள். ஓகேங்களா.